அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குட்டி இபாதத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த இபாதத் என்ன அப்படின்னா லுஹா தொழுகை. லுஹா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரபலமான ஒரு தொழுகை தான். நம்மளில் பலர் அதை தொடர்ந்து தொழுகக்கூடியவங்களாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த லுஹா தொழுகைக்குரிய சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த சிறப்புகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம லுஹா தொழுகை தொழுவது நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுக்கு பகரமாக நம்ம சதக்கா செய்ததுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது ஒரு முறை சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உடம்பில் 360 மூட்டுகளை கொடுத்துருக்கான். மூட்டுகள் அப்படின்னா இணைப்புகளை கொடுத்துருக்கான். அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் மனிதன் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு மூட்டுக்கும் நாங்கள் எப்படி தர்மம் செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ரும், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும், நீங்கள் ஒவ்வொரு தீமையை தடுக்கிறதும், ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் சிரிக்கிறதும் எல்லாமே தர்மமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பகரமாக நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, இது அனைத்துக்கும் பகரமானது 2 ரக்காயத் லுஹா தொழுகை தொழுவது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனிதன் இந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு உணர்த்துறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உடம்பு முழுக்க இந்த மாதிரி பல மூட்டுக்களுடைய இணைப்புகளால் ஆனது தான். நம்மளுக்கு அது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம். உங்கள் கைகளை பாருங்கள், அதில் அல்லாஹ் எத்தனை மூட்டுகள் எத்தனை இணைப்புகளை கொடுத்துருக்கான். இந்த இணைப்புகள் இல்லாட்டி நம்மளால் ஒரு பொருளை கெட்டியாக பிடிக்க முடியாது. நம்ம கீழே குனியணும், இல்லை நிமிரணும், நம்ம கால்களை மடக்கி உட்காரணும், எல்லாத்துக்குமே மூட்டுகள் தான் தேவை. இந்த இணைப்புகளில் ஒன்று ஒழுங்காக வேலை செய்யாட்டி கூட 360 இருக்குது, அதில் ஒன்று ஒழுங்காக வேலை செய்யாட்டி கூட நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிருது. பாருங்கள், 5 விரல்களை மடக்கிறதுக்கும் குட்டி குட்டி விரல்களில் குட்டி குட்டி இணைப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். இதில் ஒரு விரலை மட்டும் நம்மளால் மடக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கையால் எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும். எந்த பொருளையும் நம்மளால் பிடிக்க முடியாது, எதுவும் எழுத முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையே இயல்பான வாழ்க்கை இல்லாமல் நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியான வாழ்க்கையை தான் வாழ்கிற மாதிரி மாறிடும். அப்போ அல்லாஹ் இது நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடை தானே. எப்பயும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகிற அடியானை தான் நேசிக்கிறான். அப்போ நம்ம கேட்காமையே அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளோ ரஹ்மத்தை நம்ம உடம்புல கொடுத்துருக்கான் அப்படின்னா, இதுக்காக நம்ம தினமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் தானே. அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்தலான்னா, இந்த லுஹா தொழுகையின் மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. 2வதாக இந்த தொழுகையுடைய சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாத்துல் அவ்வாபீன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க. அவ்வாபீன் அப்படின்னா யாருன்னா, தொடர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். அதாவது தவறிலிருந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் கிட்ட திரும்பி போயிட்டே இருக்கிறவங்கள தான் அவ்வாபீன் சொல்லுவாங்க. இப்போ யார் லுஹா தொழுகையை தொழுகின்றாரோ அவர் ஒரு அவ்வாபீன், அல்லாஹ்வை நோக்கி திரும்ப திரும்ப மீளக்கூடியவர்னு அர்த்தம். அல்லாஹ் இந்த அவ்வாபீன் அப்படிங்கிற வார்த்தையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பயன்படுத்துகிறான். அவர் அந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடிட்டே இருந்தார் தான் நோய் விட்டிருந்த சமயத்தில். இப்போ அல்லாஹ் கிட்ட திரும்ப திரும்ப மீளக்கூடியவராக இருந்தார். அப்போ யார் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் நோக்கி அமைக்கணும், நான் எப்போ என் ரப்போடு இருக்கணும், என்னோட திரும்புதல் என்னுடைய இறைவனாக தான் இருக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க லுஹா தொழுகையை தொழுதுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூஃபாவுக்கு போகிறாங்க. இப்போ கூஃபாவுக்கு போகும்போது அங்கே உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சூரியன் கொஞ்சம் வெப்பம் கடுமையாக ஆகிற நேரத்தில் இந்த லுஹா தொழுகையை தொழுதுட்ருக்காங்க. சூரிய வெப்பம் கடுமையாகிறதுனா மத்தியானம் இல்லை, சூரியன் உதயமானதுலேருந்து
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறி ஒரு 11 மணி 11:30 போல் நல்ல சூடு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் லுஹா தொழுகையை அந்த மக்கள் தொழுதுட்ருக்காங்க. அப்போது அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களின் தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லுஹா தொழுகையுடைய 2வது சிறப்பு, அது நம்மளுடைய இறைவனிடம் திருப்பக்கூடியதாக இருக்குது. 3வதாக இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நெருங்கிய நண்பருக்கு கொடுத்த ஒரு அறிவுரை. ரசூல்லா அவங்களுக்கு மட்டும்தான் நண்பனானா இல்லை, நம்மளுடைய முன்மாதிரி, நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய நண்பரும் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ அவங்க நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இதை நம்மளும் எடுத்துக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நபிமொழி என்னென்னா, என்னுடைய நேசர் எனக்கு 3 விஷயங்களை பற்றி அறிவுரை சொன்னாங்க. 1, எல்லா மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோற்கணும். 2வது, லுஹா நேரத்தில் 2 ரக்காயத் தொழ வேண்டும். தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழ வேண்டும். அப்போது மாதத்தில் 3 முறை நோன்பு நோக்கிறதும், வித்ரு தொழுகாமல் தூங்கிடாதீங்க, ஒரு நாளும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற அறிவுரையையும், 3வது லுஹாவுடைய நேரம் வந்துருச்சுன்னா 2 ரக்காயத்து தொழுகுங்க அப்படிங்கிற அறிவுரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லுஹாவுடைய நேரத்தில் நிறைய ரக்காயத்துகள் தொழுதுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எதை அறிவுறுத்துறாங்கன்னா 2 ரக்காயத்து தொழுகுங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி அமல், இரவு தொழுகை மாதிரி 8 ரக்காயத்து இல்லை, தஹஜத் மாதிரி நீண்ட சூறாக்கள் ஓதி ரொம்ப நேரம் நின்று தொழுகக்கூடிய அமல் இல்லை. 2 ரக்காயத் ஒரு சிறிய தொழுகை. ஆனால் அதனுடைய நன்மையை பாருங்கள், நம்மளுடைய மூட்டுக்கள் எல்லாத்துக்கும் நிகராக சதக்கா செஞ்சதுடைய நன்மையை பெற்று தருது. ஒரு அல்லாஹ் கிட்ட மீளக்கூடிய ஒரு நபராக நம்மளை அடையாளப்படுத்துது. 3வது இதோடைய சிறப்பாக நம்ம இப்போ பார்த்தது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நெருங்கிய நபருக்கு கொடுத்த அறிவுரை. அப்போது இது நமக்கான அறிவுரையாகவும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த லுஹாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொறுப்பில் நம்மளுடைய நாளை சமர்ப்பிக்கிறதுக்கு உதவுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறானா, ஆதமின் மகனே, பகலுடைய ஆரம்ப நேரத்தில் 4 ரக்காயத் தொழுவதற்கு நீ ஒருபோதும் இயலாதவனாக ஆகிவிடாதே. அதாவது பகலுடைய ஆரம்ப நேரத்தில் நீ ஒரு 4 ரக்காயத் தொழுகு. அப்படி நீ தொழுது அப்படின்னா மீத பொழுதை அது என்கிட்ட ஒப்படைச்சிரும். அதாவது மீத பொழுதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன், அதை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு நபிமொழி. அடுத்ததாக ஒரு சிறப்பு என்னென்னா, இது ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் நிகரான நன்மையை பெற்று தருதுன்னு ஒரு நபிமொழி இருக்குது. இது சஹீஹுடைய தரத்தில் இல்லை, ஹசனுடைய தரத்தில் இருக்குது. இருந்தாலும் இதை நம்ம இங்கே சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ நன்மைகளில் ஹசன் தரத்தில் இருக்க நபிமொழிகளை நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் அதனுடைய ஆர்வம் அதிகரிக்கும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த ஒரு ஹதீஸையும் நான் இங்கே பகிர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் ஃபஜரை ஜமாத்தாக தொழுதுவிட்டு சூரியன் உதயமாகிற வரை காத்திருந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு சூரியன் நல்ல உதயமானதற்கு பின்பு 2 ரக்காயத் லுஹா தொழுகிறாரோ அவருக்கு ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மைகள் கிடைக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஆண்களாக இருந்தால் ஜமாத்தாக தொழுது இந்த நன்மையை பெற்றுக்கலாம். இப்போ பெண்களாக இருந்தால் நம்மளும் ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆன் ஓதி இல்லை திக்ர் செஞ்சு அல்லாஹுடைய நினைவிலே இருந்துட்டு சூரியன் நல்லா உதயமான உடனே 2 ரக்காயத் லுஹா தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நன்மையை அடையக்கூடியவங்களாம் நம்மளும் இருக்கலாம். இது ஒரு ஹசன் தரத்தில் இருக்க ஒரு நபிமொழி தான். இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக இங்கே இந்த நபிமொழியை பற்றி நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பாருங்கள், ஒரு குட்டி தொழுகை தான் எவ்வளோ அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருது. இந்த தொழுகையுடைய நேரம் என்ன, எப்போ நம்ம தொழுகலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். லுஹா தொழுகையுடைய நேரம் எப்போ ஆரம்பமாகுதுன்னா, சூரியன் நன்றாக உதயமானதில் இருந்து சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லுஹா தொழுகை தொழுதுக்கலாம். அதாவது சூரியன் உதயமானதில் இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தொழுகை நேரம் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது? லுஹர் வக்துக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இதனுடைய நேரம் முடிஞ்சிருது. இதில் சிறப்புக்குரிய நேரம் என்னென்னா, இதில் பிற்பகுதியில் தொழுகிறது. அதாவது
அந்த லாஸ்ட் டைம் சூரியன் நல்லா சூடாகி வர்ற நேரத்தில் தொழுகிறது. நம்ம பார்த்தோம்ல கூஃபாவுடைய மக்கள் தொழுதுட்டு இருந்த நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கிட்ட நம்ம இதை தொழுகிறது சிறப்புக்குரிய நேரமாக கருதப்படுது. இந்த தொழுகைக்குள்ளே இன்னும் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்த தொழுகைக்கான நேரம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பிஸியாக இருக்கக்கூடிய நேரம். காலையில் ஆரம்பிச்சிட்டா நம்மளுடைய தொழுகைக்கு அப்புறம் நம்மளுடைய வேலைகளை நோக்கி போக ஆரம்பிச்சிரும். ஓய்வு எப்பயுமே லுகருக்கு அப்புறம் தான் தேடும். இந்த 10 மணி 11 மணிக்கெலாம் யாரும் படுத்து உறங்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையான வேலையில் தான் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் எதை விரும்புகிறான்னு பாருங்களேன். நீ இந்த உலகத்தில் இந்த துன்யாவில் நீ மூழ்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரு நேரம் ஒதுக்கி என்ன நினைவு கூர்ந்து ஒரு 2 ரக்காயத்தை நீ தொழுதனா நீ உன்னுடைய மூட்டுகளுக்கெல்லாம் தர்மம் செஞ்சதுக்கு உரிய நன்மை கிடைக்குது. பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு அவ்வாபீனுக்கு அடையாளமாக நீ இருக்க. என்னுடைய பொறுப்பில் உன்னுடைய நாள் சமர்ப்பணமாகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம எவ்வளோ வேலைகளில் இருந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நேரம் ஒதுக்கி இந்த 2 ரக்காய் தொழுகையை தொழுகக்கூடியவங்களா அல்லாஹ் ஆக்கியறலணும் இன்ஷா அல்லாஹ். இவ்வளோ நன்மைகள் பொருந்தியுள்ள இந்த தொழுகையை நம்மள ஒவ்வொருவரும் விடாமல் தொழுகிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கிருபை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.